கேட்டுதான் பயந்து ஒளிந்து போய் அவர்கள் தங்களை மூடிக்கொள்கிறார்கள். அப்ப பிதாவுடைய ஒரு பொழுதுபோக்கு அல்லது பிதாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது, ஏதோம் தோட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகளோடு வந்து நடந்து வந்து உறவாடிக் கொள்வது மிகவும் ஒரு பிடித்த ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய பிள்ளைகளோடு வாக்கிங் போறது பிதாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், தொடக்க நூல் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் வந்து பூமியை சபிக்கிறார். எப்பொழுது ஒரு நிலம் சபிக்கப்பட்டதோ பிதாவால் அந்த இடத்துல கால் வைக்க முடியாது. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான கடவுள், நம்ம எசேயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். மகா உன்னதமான கடவுள், மகா பரிசுத்தமான கடவுள், அவர்கள் அருகிலே இருக்கிற சேராபீன்கள் கண்களை மூடிக்கொள்கிறார், பிதாவுடைய மாட்சிமையை பார்க்க முடியாம. அப்பேற்பட்ட பரிசுத்த கடவுள் சபிக்கப்பட்ட ஒரு இடத்தில் கால் வைக்க முடியாது. பிதா எப்பொழுது பூமியை சபிக்கிறாரோ அந்த சபிக்கிற நேரத்துக்கு முன்னாலேயே பிதா அந்த லேண்ட்ல இருந்து மேலே போயிருப்பாரு, கால் வச்சுட்டு சபிச்சிருக்க முடியாது.